நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மாறாதவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற நம் யாவரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. வானாதி வானங்களுக்கு மேல் வீற்றிருக்கிறவர், சர்வலோகத்தையும் ஆளுகிறவர். இந்த காலையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, நாடுகிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுவோம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலையிலே ஆண்டவரை பார்த்து அதிகாலை நேரத்தில் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். என் தேவனே, உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், 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 நல்லவர். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
அவரே துதிக்கு பாத்திரர், அவரே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா. உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்கள் எல்ஷடாய் 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 எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஓ ரபல ஷபரக மலரத நலரபா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. எல்லாரும் உயர்த்துவோம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை.
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் இந்த புதிய மாதத்திற்கான யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே அதிகாலை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா 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 ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆமென் ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் முத்துயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவும். நீரே துதிக்கு பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். முழு பலத்தோடே காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி 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 நன்றி.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. எனக்கு ஏதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே, சொல்லுங்க. நன்றி ஐயா, நீ என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே. ஆராதனை ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி
ஐயா. ஒருவேளை இந்த காலையில இந்த ஆராதனை நேரத்திலே நீங்கள் எங்கே இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனத்தோடு இந்த காலையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சுகமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை இந்த காலையிலே எப்பேற்பட்ட பலவீனங்களானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த காலையிலே இருக்கிற இடங்களில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ராபா, நீர் சுகம் தர நல்லவர். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. சொல்லுவோம், இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு. ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை சொல்லுங்க, மனதார வாய்களை திறந்த ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்படியே ரெண்டு கைகளும் உயர்த்தி, என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே புகலிடமே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை, அப்பா உங்களுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை, அப்பா உங்களுக்கு ஆராதனை. சொல்லுங்க, இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உங்களுக்கு தான், அப்பா உங்களுக்கு தான்
உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரிய பலியானீரே பரிகாரிய எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே. தேவ பிரசனத்தில் இருக்கிற நீங்கள் பரிகாரியே எனக்காய். கர்த்தரை ஆராதிக்க பார்க்கலாம் விடுதலையோடு. ஆராதனை உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பேன். அப்படியே இரண்டு கைகளும் உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீங்க மாத்திரம் ஆண்டவரை நோக்கி ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபலா ஷகரதனல ரப ரிமனிதனல ரப நிஷகரதன ரப ரிதனல ரப. வாய திறந்து காலையில தேவ சமூகத்துல ரிபக்யா துரபோனியா ஷந்தரல ரப ஓ ரிகபதன ரப ரிதனல ரப நிகதன ரப. எல்லா உறக்கம் எல்லா அசதி ஸ்தோத்திரம். நீங்க நல்ல கர்த்தரை துதி பார்க்கலாம். ரிகபா ரிபலா ஷகரதன ரப
ஹalleluya 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 ஹalleluya. கடந்த 5 மாதங்களும் இந்த 2024 அனுபவித்த ஒரு நபராய் நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் நடத்தி வந்தார். எவ்வளோ தேவைகள், எவ்வளோ நெருக்கமான பாதைகள், கடினமான பாதைகள், ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட கர்த்தர் என்ன கைவிடல. நான் விசுவாசிக்கிறேன், அவர் உங்களையும் கைவிட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் என்னை கைவிடலை, 5 மாதமும் கர்த்தர் தான் என்னை நடத்தி வந்தார்னு சொன்னா, நல்லா 2 கையை தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கையை உயர்த்துறோம்னா கர்த்தரை மேன்மைப்படுத்துறோம்னு அர்த்தம். அவர்தான் என்னை நடத்தி வந்தார்னு அர்த்தம். ஹalleluya. வேலை இருக்கும் போதே கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கையை உயர்த்த முடியாத காலத்துல உயர்த்த விரும்பாதீங்க. இன்னைக்கு கையை உயர்த்த கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். எந்த பலவீனங்களும் வேதனைகளும் இல்லாமல் நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க தான் எங்களை நடத்தி வந்தீங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஹalleluya ஹalleluya. எத்தனையோ வழிகளில் சத்துரு வெட்கப்படுத்த நினைத்த நிலைமைகளிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை கனப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை நடத்தி வந்தாரே. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 5வது மாதம் 6வது மாதமாகிய இந்த ஜூன் மாதத்திலும் 5 மாதம் கர்த்தர் நடத்தினதை காட்டிலும் விசேஷமாய் இந்த மாதத்தை கர்த்தர் நடத்தும்படியாக எல்லாரும் 2 கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. பல காரியம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். இது எப்படி செய்வேன், எப்படி நடக்கும், அல்லது உங்கள் பலவீனங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், எதிர்காலங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நடத்துகிற தெய்வம் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நல்ல ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இந்த காலையில் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். நாம் இருக்கிற இந்த பகுதி கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வரும்படியாய் இந்த ஜூன் மாதத்தில் துர்மரணங்கள் ஏன்னு தெரியல, 1ஆம் தேதி காலையிலே கர்த்தர் இந்த பாதுகாப்பிற்காக தேவன் ஜெபிக்க சொல்லுகிறார். அசம்பாவிதங்கள், சத்துருவின் கிரிகைகள், ஆபத்துக்கள், ரீபா நீகா தூரா மானா நீகா ராதா நாலா ராவா நீ ரீபா ஷிகா தரல ரபா ரீவா ஹதர லிரமா நீ ஷஹர தரபா. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லித் திரிகிறான். ஆனால் மதிகேடனும் உணர வேண்டும், இயேசு என்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை ஜீவனோடு காப்பாற்றுகிறவர் என்று இந்த ஜூன் மாதம் உணரத்தக்கதாக
ஓ ரிபாலாமா நீ ஷஹரதரல்லபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களின்படி, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளின்படி, ஹல்லேலூயா. தகப்பனே, திருச்சபையிலே நீர் கொடுத்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக, எல்லா சகோதரிகளுக்காக, எல்லா வாலிபர்களுக்காக, எல்லா சிறு பிள்ளைகளுக்காக, எல்லா முதியோர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய பாதுகாப்பை அவர்களுக்கு நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளின் வீடுகளிலும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகள் மேலும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு இப்பொழுது இந்த காலையில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. சத்துருவின் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதபடிக்கு, விசுவாச மோசம் உண்டாகாதபடிக்கு, ஆமென், மரணங்கள் நடக்காதபடிக்கு, பலவீனங்கள் நுழையாதபடிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நஷ்டங்கள் நுழையாதபடிக்கு, தரித்திரங்கள் வராதபடிக்கு, உயிர் சேதங்கள் வராதபடிக்கு, ஆபத்துக்கள் விபத்துக்கள் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் நீர் காப்பீராக, கர்த்தர் நீர் காப்பீராக, கர்த்தர் பாதுகாப்பீராக. இப்பொழுது நம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மக்கள் மேலும் இறங்கட்டும். விசுவாச குடும்பங்கள் மட்டுமல்ல, இந்த எல்லைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அர்னக்கல் எஸ்டேட் முழுவதிலும் ஆண்டவரே, கிராம்பியில் முழுவதிலும் ஆண்டவரே, இந்த எல்லைகளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபை இருக்கிற இடங்களில் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். அவர்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் தானே. கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருப்பதாக. ஆலயத்திற்கு வரவிட்டாலும் ஆண்டவரே, இந்த காலையிலே தங்கள் வீடுகளில் இந்த ஜெப சத்தம் யார் யார் செவிகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறதோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும். வெளிநாடுகளில் இருக்கிற மக்களும் உம்மால் பாதுகாக்கப்படுவார்களாக. தனிமையின் சூழ்நிலைகளில் ஆமென், ஸ்தோத்திரம், தேவ பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும். காக்கும் தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே. போராட்டத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஒவ்வொரு வீடுகளும் சமாதான தாபரமாய் மாறட்டும், சமாதான தாபரமாய் மாறட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் மறைத்துக் கொள்ளும். இந்த மாதத்திற்கான உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சரி, சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் 1ஆம் தேதி காலையில் ஜெபத்துக்கு வருவாங்களோ அவங்க மட்டும்தான் இப்போ இங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்களும் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் இடம் நிறைவாக இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களாய் வர முடியாத சூழ்நிலைகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த காலையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருப்பதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் மறுபடியும் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் வராது. ஆண்டவரை தேடுகிறதினால தான் இன்னைக்கு வரைக்கும் தேவன் கிருபையாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே வந்திருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை தேட 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறிக்கொண்டே இருக்கும்.
வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னும் சொல்லுவேன், கர்த்தர் நம்மேல் எவ்வளவோ கிருபையாய் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபம், நான் உபவாசம் பண்ணுறதுனால தான், நான் ஜெபிக்கிறதுனால தான், என்னுடைய பரிசுத்தத்தினால தான் அப்படின்னு மேன்மை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கிறபடியினால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை அற்புதமாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஜூன் மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் என்று சொன்னால், தேவனால் நாம் பாதுகாக்கப்படுகிற ஒரு மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜூன், த மந்த் ஆஃப் டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு மாதம், தெய்வீக பாதுகாப்பை நாம் அனுபவிக்கிற ஒரு மாதம், தெய்வீக பாதுகாப்பை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்கிற ஒரு மாதமாய் இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்தில் அந்த சென்னை போகும்போது கார் எடுத்துகிட்டு போய் கம்பத்தில் நிப்பாட்டிட்டு பஸ்ஸை பிடிக்க வேண்டும். நாங்கள் புறப்பட்டு போனோம். குமிழி தாண்டி கீழே அந்த லோயர் இறங்கி போகும்போது பாலம் தாண்டி ஒரு டேர்னிங் நல்லா தெரிகிறது. என் சைடில் நான் சரியாக தான் போகிறேன், இப்படி இருக்குது டேர்னிங், நான் போக வேண்டும். ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ, இந்த பெட்டி ஆட்டோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்டோ ஆப்போசிட்டில் ஏறி வருது. எல்லாருக்கும் தெரியும் 2 வண்டி தான் அந்த ரோட்டில் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஸோ ஆப்போசிட்டில் பெட்டி ஆட்டோ வருது, லெஃப்ட் சைடில் நான் காரில் போகிறேன். ஒரு செகண்டில் ஒரு பெரிய ஈச்சர் லாரி ஆட்டோவுக்கும் காருக்கும் இடையில. நான் வண்டியை இடது பக்கம் திருப்புறேன். அதுக்கு மேலே திருப்பினோன்னா சைடில் வச்சுருக்கிற அந்த ஒரு இரும்பு மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் ரோட் சைடில், அதில் வண்டி இடிச்சிரும். வலது பக்கம் ஈச்சர் லாரி. ஸோ வண்டியை திருப்புறேன், திருப்பி பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். அவன் வந்த வேகத்திற்கு வண்டியோட ரைட் சைடு காலியாக இருக்கணும். நானும் நிப்பாட்டிட்டேன், அவனும் நிப்பாட்டிட்டான். மிரரில் பார்க்குறேன், ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கேப்பு. அப்படி இல்லைன்னா காரோட வலது பக்கத்தை விடுங்க, கார் போனால் இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை பாருங்கள். எப்படி திருப்பினேன்னு தெரியாது, எப்படி நான் பிரேக் போட்டேன்னு தெரியாது. திரும்ப நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போதும் இறங்கி அடிபட்டிருக்கான்னு கூட பார்க்கல. ஏன்னா அது அப்படிப்பட்ட எந்த சத்தமும் இல்லை. பஸ்ஸை வேற பிடிக்க வேண்டும், அவசரம். திரும்ப போகும்போது, வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அவனை ஒன்றுமே சொல்லலை. வேறு யாருமா இருந்தால் இறங்கி சண்டை போட, கெட்ட வார்த்தை பேச இவ்வளவும் பண்ணியிருப்பாங்க. அவனை ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வண்டியை மூவ் பண்ணி வெளியே கடந்து போனேன். தொடர்ந்து பிரயாணப்பட்டோம். ஒன்று மட்டும்தான் சொன்னேன், எங்களுடைய திறமைகளெல்லாம் காட்டிலும் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பர்ட் டிரைவர் கிடையாது. ஏதோ கார் கொடுத்ததுலேருந்து கார் ஓட்டுறோம், அவ்வளோதான். ஆனால் பாதுகாப்பது யார் என்று சொன்னால் ஆண்டவர் மட்டுமே. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், த மந்த் ஆஃப் டிவைன் ப்ரொடெக்ஷன். தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பை
எல்லா விதத்திலும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ஜூன் மாதம் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பு. இந்த தெய்வீக பாதுகாப்பை எதோடு கூட ஒப்பிட்டு இங்கே வேத வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், பறந்து காக்கிற பட்சிகளை போல, பறந்து காக்கிற பட்சிகளை போல. என கருமையானவர்களே, பறவைகளை நாம் பார்க்கும்போது, அதிலும் விசேஷமாய் கழுகை நாம் பார்க்கும்போது, மற்ற பறவைகளையும் நாம் பார்க்கும்போது, இந்த பறவைகள் என்ன செய்யும்னா கூடு கட்டும். கூடு கட்டி அந்த கூட்டில் முட்டையிட்டு, அந்த முட்டை என்ன செய்யும்? குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்த பின்பு இந்த குஞ்சுகளெல்லாம் இந்த கூட்டிலேயே இருக்கும். இந்த பறவை மட்டும் வெளியில் போய் அந்த குஞ்சுகளுக்கு தேவையான இரையை கொண்டு வந்து அந்த குஞ்சுகள் வாயை திறக்க இந்த தாய் பறவை அந்த குஞ்சுகளுக்கு என்ன கொடுக்கும்? இரையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வாங்கி 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 நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே எங்கே இருக்கும்னா கூட்டிலேயே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தாய் பறவை கொண்டு வந்து கொடுக்கும் குஞ்சுகளெல்லாம் தாய் பறவை கொடுக்கிறத அதை சாப்பிட்டுக்கிட்டு கூட்டிலேயே இருக்கும். இப்போ ஒரு நாள் இந்த தாய் பறவை ஒரு தீர்மானம் எடுக்கும், இப்படியே நம்ம கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த பறவைகளெல்லாம் இயற்கையாகவே அவைகளுக்கு இருக்கிற பறக்கிற தன்மையை என்ன செஞ்சிடும்? இழந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை என்ன செய்யுமா? தன்னுடைய கூட்டை கலைக்குமா. பறவை எதை கலைக்கும்? கூட்டை கலைக்கும். இப்போ கூட்டை கலைக்கும் போது குஞ்சுகள் உயரமான இடத்துலேருந்து என்ன செய்யும்? கீழே விழும். கீழே விழும்போது தான் தன்னை அறியாமலே இந்த குஞ்சுகள் தங்களுடைய ரெக்கைகளை என்ன செய்யும்? விரிக்கும். எதுக்கு ட்ரை பண்ணும்? பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த தாய் பறவை இரக்கமில்லாததா அப்படின்னு கேட்டால் இரக்கமில்லாததெல்லாம் இல்லை. தன்னை போலவே தன் குஞ்சுகளும் இந்த உலகத்தில் பறக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுமா? கூட்டை கலைக்கும் போது குஞ்சுகள் கீழே விழும். இந்த குஞ்சுகள் மேலே இருந்து கீழே விழும்போது அது தன்னுடைய ரெக்கைகளை எடுத்து இப்படி அடித்து பறக்க ட்ரை பண்ணும். மேலிருந்து இந்த தாய் பறவை என்ன செய்யும்னா அதை அப்படியே கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும். அக்கறையோடு பார்க்கும். கீழே விழுந்து அடிபட போகுதுன்னு எப்போ தெரியுமோ வேகமாக வந்து தன்னுடைய செட்டையை வைத்து, தன்னுடைய ரெக்கையை வைத்து அந்த குஞ்சை அப்படியே தூக்கி மேலே கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. அப்படியே மேலே கொண்டு போயிடும். மேலே கொண்டு போய் அப்படியே வச்சுக்கிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மேலே கொண்டு போய் திரும்ப கீழே விட்டுரும். திரும்ப இந்த குஞ்சு என்ன செய்யும்? கீழே கடந்து வரும். நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல தான். ஹல்லேலூயா. எந்தெந்த தாய் தகப்பன் பிள்ளை நீச்சல் பழகிறதுக்கு பயந்தாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியாது? நீச்சல் தெரியாது. எந்த தாய் தகப்பன் பயப்படாமல் கிணத்துக்குள்ளேயோ ஆற்றுக்குள்ளேயோ பிள்ளைகளை டொம்முன்னு தள்ளி விட்டாங்களோ அவ்வளோ பிள்ளையும் நீந்த பழகிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போது அந்த பறவை, தாய் பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகள் மேலே கண்ணோக்கமாக இருந்து அது பாதுகாக்குதோ அதுபோல இந்த ஜூன் மாதம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே ஸ்தோத்திரம், தாய் பறவையை போல தன் குஞ்சுகளை பாதுகாப்பு தாய் பறவையை போல உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து தேவன் உங்களை பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுவேன், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? இந்த பாக்கியம் மற்ற மக்களுக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த காலையில் புறப்பட்டு போங்க. ஜூன் மாதம் என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் என் பிள்ளைகளையும், என்னையும் என் பிரயாணங்களையும், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் மேல் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் எப்படி பாதுகாக்கிறாராம்? 3 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்பர் 1, முதல் காரியம், as the bird hovering so will the Lord of hosts defend Jerusalem. அவர் வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்திலே, சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலே ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருப்பாராம்? உங்களை பாதுகாப்பதற்காக இந்த மாதத்தில் தேவன் எப்படி இருப்பாராம்? உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. யார் ஆதரவாக இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும், எத்தனை நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை போராட்டத்தை உங்கள் கண்களில் நீங்கள் காண நேர்ந்தாலும், இந்த ஜூன் மாதம் தைரியமா போங்க. பறந்து காக்கிற பட்சியை போல என் தேவன் என்னை பாதுகாப்பதற்காய் அவர் என் மேல, எனக்காக, என் பட்சத்தில் அவர் ஆதரவாயிருப்பார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்போது உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண, உங்களுக்காக பேச கூட ஒருத்தரை கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க இருதயம் எவ்வளோ தைரியமா இருக்குமோ. ஆமென். இவர் வர்றாரு, எனக்காக என்ன செய்வார்? பேசுவார். 2 வாக்கு எனக்காக பேசுவார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கூட வருவாங்க, நம்ம வாங்கி கொடுக்குற டீயை குடிப்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க. கடைசி நேரத்தில் அங்கே வந்து நம்மளை காலவாரி விட்டுருவாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் அப்படித்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு ஆதரவாயிருப்பேன். இந்த ஜூன் மாதம் தேவன் உங்களுக்கு எப்படி இருப்பாரா? ஆதரவாயிருப்பார். 2வது காரியம், டிஃபெண்டிங் ஆல்சோ ஹி வில் டெலிவர் இட். அவர்களை அல்லது அவைகளை அவர் என்ன செய்வாராம்? விடுவிப்பார். முதல் காரியம் டிஃபெண்ட், ஆதரவாயிருப்பார். 2வது காரியம் டெலிவர், அவர் விடுவிப்பார். இந்த 5 மாதம் அளவும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கிக்கொண்டு, இந்த குஞ்சு இருக்கிற இந்த குஞ்சு பறவை, இந்த சிறிய இந்த பறவை ஏதோ ஒன்றில் போய் சிக்கிக்கிடுச்சுன்னு சொன்னா, இந்த தாய் பறவை அந்த குஞ்சு பறவையை எப்படி அந்த சிக்கல்களில் இருந்து அல்லது அந்த முட்புதர்களில் இருந்து அது எப்படி பாதுகாத்து வெளியே கொண்டு வருமோ, அதுபோல இந்த ஜூன் மாதம் நிறைய காரியங்களிலிருந்து, நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். யார் வெளியே கொண்டு வர போறது? கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உலக மனிதன் வெளியே கொண்டு வருவான்னா கையை விட்டு ஒரே இழுத்துருவான். ஒரே இழுத்தா முள்ளு ஒருவேளை நம்மளை என்ன செஞ்சிரும்? கிழிச்சிரும், காயமடைஞ்சிருவோம், வேதனை வரும். ஆனால் நம்மை விடுவிக்கிறவர் யார் என்று சொன்னால் தாயுள்ளம் கொண்டவர். அதனால தான் முதலே சொன்னேன், பறந்து காக்கிற பட்சியை போல. ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் வீடுகளில் அம்மாமாரே சொல்லுவாங்க, என் புள்ள எனக்கு தெரியும், நான் பெத்தேன். எப்படி? நான் பெத்தேன், நீங்களா பெத்தீங்க அப்படின்னு கூட போட்டிக்கு என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள பேசுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த தாயை காட்டிலும் மேலான ஒரு தெய்வம். இந்த ஜூன் மாதம் அந்த கருசனையோடு, அந்த அன்போடு, குத்திருமே, பிள்ளைக்குள்ள வேதனை வருமே அப்படிங்கிறத உணர்ந்து, ஸ்தோத்திரம், நான் உங்களை விடுவிப்பேன். அவரே விடுவிப்பார். நீங்கள் காத்துருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்ன செய்யன்னு தெரியல, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளில் நான் என்ன செய்யன்னு தெரியல, ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த நெருக்கத்தின் மத்தியில் நான் என்ன செய்யன்னு தெரியல. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவன், ஸ்தோத்திரம், உங்களை அற்புதமாய் அவர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளும் குத்தாம சேலையும் கிளியாம அருமையாக காப்பாற்றுவார். நான் திரும்ப சொல்வேன், அநேக காரியங்களில் நான் அதை அனுபவித்து இருக்கிறேன். மனுஷன் காப்பாற்றினான்னா, மனுஷன் விடுவித்தான்னா, ஸ்தோத்திரம், விடுவிக்கிறவனே நம்மளை குத்துவான். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் யோசிப்போம், இதுக்கு இவன் இப்படி நம்மளை இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றாமலே என்ன செஞ்சுருந்துருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் விடுவித்தால், ஸ்தோத்திரம், பறந்து காக்கிற பட்சி தன்னுடைய குஞ்சை எப்படி காப்பாற்றி அதை விடுவித்து காப்பாற்றுமோ அதுபோல கர்த்தர் இந்த ஜூன் மாதம் உங்களை விடுவிப்பார். முதல் காரியம் சொன்ன, அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். 2வது காரியம், அவர் உங்களை
விடுவிப்பார். மூன்றாவது காரியம், and passing over he will preserve it. அவைகளை அவர் என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். அவர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். தமிழ் பைபிளில் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். he will preserve it. அவர் அவைகளை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பாரா? இனி அது ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு அவர் அவைகளை பாதுகாப்பாராம். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். 1, he will defend. Number 2, he will deliver. Number 3, he will preserve. உங்களுக்கு அவர் ஆதரவாய் இருப்பார். உங்களை அவர் விடுவிப்பார். உங்களை அவர் பாதுகாப்பார். இந்த ஜூன் மாதம் the month of divine protection. ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மாதமாய் இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இந்த தெய்வீக பாதுகாப்பு எனக்கு வேணும். தெய்வீக பாதுகாப்பு எனக்கு வேணும். யார் யாருக்கு வேணும் ஆண்டவருடைய பாதுகாப்பு? ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம் அதே அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றும் விலகினவரிடத்தில் திரும்புங்கள். இங்கிலீஷ் பைபிளில் வாசிச்சா ரொம்ப அருமையாய் நமக்கு புரியும். இஸ்ரேலைட் பீப்புள், யூ ஹாவ் டர்ன்ட் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் த லார்ட், நவ் டர்ன் பேக் டு ஹிம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் முற்றிலும் என்னை விட்டு திரும்பி விட்டீர்கள். ஆனால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலையில் ஆண்டவர் சொல்றார், நவ் டர்ன் பேக் டு ஹிம். அவரிடத்தில் முழுவதும் திரும்புங்கள். அவர் தன்னுடைய தெய்வீக பாதுகாப்பை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஒருவேளை நான் இங்கேருந்து சொல்ல நம்மளை அது சொல்கிறாரு இது சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் இருதயத்திற்குள்ளே உண்டாகலாம். ஆனால் அவங்க இருதயத்துக்கு தெரியும் தேவனை விட்டு எவ்வளோ தூரம் திரும்பி இருக்கிறோம், தேவனை விட்டு எவ்வளோ தூரம் விலகி இருக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இறையே இருக்கிற அந்த உறவில் எந்த அளவிற்கு நாம் குறைவுபட்டு இருக்கிறோம். வீணோ பேசிக்கிட்டு இருக்கிற நானும் சொல்லுவேன், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியும் ஆண்டவரை விட்டு எந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், விலகி இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்க, நான் உன்னை விடுவிக்க, ஸ்தோத்திரம், நான் உன்னை கெட்டு போகாமல் பாதுகாக்க பறந்து காக்கிற பட்சியை போல் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னிடத்தில் திரும்ப. எழுந்து நிற்போமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளாகட்டும், ஸ்தோத்திரம், வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகட்டும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருச்சபையிலே வந்திருக்கிற மக்களே, உங்கள் 2 கையும் தலைக்கு மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மைதான் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் திரும்பி போய்விட்டேன், உம்மை விட்டு வழி விலகி விட்டேன், உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன். ஆனால் இந்த காலையில் நீர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர், பறந்து காக்கிற பட்சியை போல நீர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர், நீர் எங்களை விடுவிப்பீர், நீர் எங்களை காத்து தப்ப பண்ணுவீர். அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதற்கு நாங்கள் உம் பட்சமாய் திரும்ப ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் என்னை அர்ப்பணிக்கிறேன். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபத்தில் குறைவு இருந்தால் இன்னைக்கு சொல்லுங்க, ஆராதனை ஒழுங்குல குறைவு இருந்தால் சொல்லுங்க, பரிசுத்தத்தில் குறைவு இருந்தால் சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் வாழ்கிற வாழ்க்கையா இருந்தால் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்லுவேன், நம்மை காக்க அவரால் மட்டுமே முடியும், வேற ஒருவராலும் நம்மை காக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கண்ணையராமல் நம்மை காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் நான் திரும்ப சொல்லுவேன், பாஸ்டர் ஐயா வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அதுக்கப்புறமும் எனக்கு பாதுகாப்பு இல்லையே, இப்படி நடந்துருச்சே, அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை பொய்யாயிடுமா?
அப்படின்னு சொல்லி நீ புலம்பாதபடிக்கு இன்னைக்கு காலையில சொல்ல, உன் பட்சமாய் நான் திரும்புகிறேன், உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள், முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். அவர் தாயை போல உன்னை தேற்றுகிறவர், தகப்பனை போல தம்முடைய தோள்களிலே உன்னை சுமந்து காக்கிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்கிற எல்லா மக்கள் மேலும், ஆமென், ஆன்லைன்ல இணைந்து கேட்கிற எல்லா மக்கள் மேலும் இந்த காலையிலேயே தெய்வீக பாதுகாப்பை தேவன் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக. அந்த பாதுகாப்பின் வெளிப்பாடாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆதரவாய் இருப்பீராக. இந்த காலையிலே எந்தெந்த காரியங்களில் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை பலவீனத்தில் சிக்கி கொண்டிருப்பார்களானால், பொருளாதார குறைவில் சிக்கி கொண்டிருப்பார்களானால், ஆமென், வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருப்பார்களானால், குடும்பங்களிலே பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருப்பார்களானால், கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக, கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபையின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சபையாய் நாங்கள், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் தெய்வீக பாதுகாப்பை, தெய்வீக கண்காணிப்பை, தெய்வீக கரிசனையை இந்த ஜூன் மாதம் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் அல்ல, எங்கள் கண்கள் அல்ல. வேதம் சொல்கிறதை கர்த்தர் காவாவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதை பார்க்கிலும் ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியை போல நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் இருப்பதற்காக ஓ ரபல ஷகரதனல ரபா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். போக்கிலும் வரத்திலும், வேலை ஸ்தலங்களிலும், வீடுகளில் இருக்கிற நேரங்களிலும், ஆண்டவரே நாங்கள் படுத்து இளைப்பாறுகிற நேரங்களிலும் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவரே நீர் எங்களை கவனிக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆதரவும் உம்மாலே விடுவிக்கப்படுவதும் உம்மாலே கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் ஆண்டவரே இந்த மாதத்தில் அவைகளை நாங்கள் அனுபவிக்க எங்கள் கர்த்தர் உதவி செய்யும். யாரெல்லாம் உம்மை விட்டு திரும்பி இருக்கிறார்களோ அவர்கள் இந்த 1ஆம் தேதி காலையிலே தங்கள் இருதயத்திலிருந்து யாரெல்லாம் ஆண்டவரே உம்மிடமாய் நான் திரும்புகிறேன் என்று தங்களை ஒப்பு கொடுத்து உம் பட்சத்தில் திரும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களை நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆதரவாயிருந்து எங்கள் தேவன் நீர் நடத்துவீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டவரே ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த மாதத்தின் எல்லா ஆராதனைகள், உபவாச கூட்டங்கள், ஆமென், வேத ஆராய்ச்சி கூட்டங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஊழியங்களையும் எங்கள் கர்த்தர் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்த மாறாதிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.